என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் என்னை மதித்து என் வாக்கினை நீ கேட்பாயானால் நிச்சயமாக இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தி காட்டுவேன். என் தங்கமே, உன் அம்மா அவ்வளவு எளிதாக யாருக்கும் எதையும் கொடுப்பது கிடையாது. அது நீயே நன்கு அறிந்த விஷயம். ஏனென்றால் உனக்கு வேண்டிய ஒரு விஷயத்திற்காகவே நீ எத்தனை காலமாக என்னிடத்தில் போராடி கொண்டிருக்கின்றாய் என்பது உனக்கு தெரிந்த விஷயமல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த வராகியிடம் இருந்து எதையும் எளிதாக பெற்றுவிட முடியாது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டும் என்று நீ நினைக்கின்ற ஒரு விஷயம் இன்று உனக்கு நான் தந்துவிட்டேன் என்றால் இதைவிட பேரதிசயம் உன் வாழ்க்கையில் என்ன இருக்க முடியும்? என் தங்கமே, நான் ஒவ்வொரு நாளும் உன்னோடு பேசும் பொழுதெல்லாம் உனக்கு அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன் என்று ஒரு நாளும் சொன்னது கிடையாது. அம்மா சொல்வது எல்லாம் எது உனக்கு சரியோ அதை கொடுப்பேன் என்றுதான் நான் சொல்கின்றேன். என்றென்றைக்கும் அம்மா அதிலிருந்து மாற மாட்டேன். என் தங்கமே, நான் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று அவ்வளவு எளிதாக முடிவெடுப்பதில்லை என்றால் அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பது மட்டும் அத்தனை எளிதான காரியமாகிவிடுமா? நானே நினைத்தாலும் சில விஷயங்கள் உனக்கு சரிப்பட்டு வராது எனும் பொழுது அது உன் கைகளில் கிடைப்பது நிச்சயமாக சாத்தியமாகாது. என் தங்கமே, அதுபோல இன்று உன் வாழ்க்கையில் நான் ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டேன் என்றால் அதை நிச்சயமாக உன் கைகளில் நான் கொடுப்பேன். அதை நான் உனக்கு தரும் பொழுது உன்னுடைய மனது எந்த அளவிற்கு வேதனைகளை தாங்கி இது கிடைத்ததை நினைத்து மன மகிழ்ச்சியோடு இருக்கும் என்பதை அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய். ஏன் தெரியுமா? எந்த ஒரு விஷயமுமே சோதனைகளை தாண்டி கிடைப்பதில்லை என்பதை நீ நிச்சயமாக புரிந்திருப்பாயானால் இந்த விஷயம் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது நீ நிச்சயமாக பெருமூச்சு விடத்தான் போகின்றாய். அம்மா, இதற்காக இத்தனை கஷ்டப்பட்டேனே, உன்னிடத்தில் வேண்டி நின்றேனே, நல்ல வேளை இப்பொழுதாவது எனக்கு கொடுத்து விட்டாயே என்று நீ எனக்கு நன்றி சொல்வாய். என் தங்கமே, இந்த அம்மா உன் வாழ்க்கையில் அந்த நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த வராகி உனக்கு நடத்த போகின்ற அதிசயம் இந்த வெள்ளிக்கிழமையாக இருக்குமானால், இந்த மாதத்தினுடைய தொடக்கமாக இருக்குமானால் அதை யாராலும் மாற்ற முடியாது. நான் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதற்குத்தான் தாமதம் எடுத்துக்கொள்வேனே தவிர கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதை யோசிக்க மாட்டேன். அதன் பிறகு ஒருவேளை என் பிள்ளை நீயே உன்னுடைய மனதினை மாற்றிக்கொண்டாலும் அதிலிருந்து உன் அம்மா நான் பின் வாங்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, என்றும் இந்த வராகி உனக்காக நான் எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எதுவென்றுதான் சிந்திக்கின்றேன். நீ கேட்கும் பொழுதெல்லாம் அம்மா நினைப்பேன், இது என் குழந்தைக்கு கிடைத்தால் வாழ்க்கையில் அதிக கஷ்டத்தை கொடுக்குமே, என் பிள்ளை இன்றிருக்கின்ற நிலையை விட இன்னமும் நிலைமை மோசமாக மாறுமே, என் பிள்ளை அந்த நிலைமையை எப்படி எதிர்கொள்வாய்? அன்றும் என் முன்னால் வந்து நிற்பாயே, அதனால் இப்பொழுதே அதை உன் கைகளில் கிடைக்காமல் செய்து விடலாம் என்றுதான் சில விஷயங்கள் உன்னை விட்டு தட்டி போகும். அதனால் உன்னை விட்டு செல்வதை எல்லாம் நினைத்து ஒரு நாளும் நீ வேதனைப்படாதே. எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு செல்லும் பொழுது அது உனக்கானது அல்ல என்பது மட்டும்தான் உன்னுடைய நினைவில் இருக்க வேண்டும். மாறாக அது கிடைக்கவில்லையே, இது கிடைக்கவில்லையே என்று நினைத்து வருத்தப்படுவதை நீ நிறுத்திவிடு. என் தங்கமே, நான் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தர வேண்டும் என்று ஒரு விஷயத்தை நினைத்திருக்கின்றேன். அதை நீ நிச்சயமாக இப்பொழுது என்னிடத்தில் இருந்து பெறப்போகின்றாய். இது நீ கேட்காத விஷயம். நான் உனக்கு அதனை கொடுக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நினைத்த விஷயம். அப்படி என்ன விஷயமாக இருக்க முடியும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, அந்த விஷயம்தான் உன் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய உன்னுடைய எதிர்காலத்திற்கான விஷயம். என் குழந்தை, உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு வலிமையை உனக்கு நான் கொடுக்க போகின்றேன்.
இது நீ என்னிடம் கேட்டது அல்ல. நீ என்னிடம் கேட்டது உன் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான். ஆனால் நான் உன் அம்மா. உன்னுடைய எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கும், நீ எதை செய்தால் அது எதை நோக்கி பயணிக்கும் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பினை உனக்கு நான் முன்கூட்டியே தருவதற்காக, அந்த வலிமையை உனக்கு கொடுப்பதற்காக இன்று வாக்குறுதி அளிக்கின்றேன். ஏனென்றால் என் பிள்ளை, உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இந்த விஷயத்தினால் உனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது, எது உன்னை விட்டு செல்ல போகிறது என்று. நீ இனி ஒரு நாளும் இதற்காக வருந்த வேண்டிய நிலைமை வராது. உனக்கே நாம் இதை செய்யும் பொழுது இது சரிதானா தவறா என்கின்ற தெளிவு கிடைத்துவிடும். இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்கின்ற ஒரு மன உறுதி உனக்கு கிடைத்துவிடும். செய்தால் என்ன கிடைக்கும், செய்யாவிட்டால் என்ன நடக்கும், இதனால் யார் நம் அருகில் இருப்பார்கள், யார் நம்மை விட்டு செல்வார்கள் என்கின்ற தெளிவு உனக்குள் பிறந்துவிடும். என் தங்கமே, பேரதிசயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு பல கோடி புண்ணியங்கள் மட்டுமல்ல, பல கோடி செயல்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை உருவாக்கி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும். என் தங்கமே, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது. நீ இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து உனக்கான நல்ல வாக்கினை நீ பெற்று கொண்டிருக்கின்றாய். அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சரி என்றும் நீ புரிந்து கொண்டு அம்மாவினுடைய அன்பினை பெற தொடங்கி இருக்கின்றாய். உனக்கு இது கிடைக்கும், இந்த பேரதிசயம் நடக்கும் என்றால், உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய தெளிவு உனக்கு கிடைக்கும் என்றால், இதை விட உனக்கு சந்தோஷம் வேறென்ன இருக்க முடியும்? என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் இதை நிச்சயமாக நடத்தி காட்டுகின்றேன். என் பிள்ளைக்கு ஒரு மனத்தெளிவினை நான் கொடுக்கின்றேன். என் குழந்தை, என்றுமே இந்த வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதபடிக்கு நான் உனக்கான ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்றேன். நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படி உனக்கு ஒரு நல்ல பாதையை நான் காண்பித்து கொடுக்கின்றேன். யார் என்ன சொன்னாலும் அது உன் வாழ்க்கையை பாதிக்காதபடி, உன்னுடைய எதிர்காலத்தை நீயே சரியாக உருவாக்கி கொள்ளும்படி, உன்னுடைய நல்ல காலநிலை உன் எதிரே தோன்றும்படி அம்மா செய்து தருகின்றேன். ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற தெளிவு உனக்கே வந்துவிடும். இந்த வாழ்க்கை கிடைத்தால் நம்முடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்கின்ற உனக்குள் தானாகவே வந்துவிடும். என் பிள்ளை, எது உனக்கு சிறந்தது என்பதனை நீயே முடிவெடுக்க முடியும். நம் தாயானவள் நமக்கு தருவாளா தரமாட்டாளா என்று எண்ணி நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. என் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீயே தெளிவாக முடிவெடுத்து விட்ட பிறகு என்னிடத்தில் வந்து நிச்சயமாக கேட்பாய், அம்மா இதை நீ தரலாமா முடியாதா என்று. என் தங்கமே, உன் வாழ்க்கையை பற்றிய நல்ல தெளிவு முதலில் உனக்கு இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் இதை சொல்கின்றேன். உனக்கான தெளிவு உன் மனதை நல்லபடியாக மாற்றிவிட்டது என்றால் என் தங்கமே, நிச்சயமாக இனி என்றுமே இந்த வாழ்க்கையில் இந்த வராகியின் வாக்குப்படி உனக்கான எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடும். என் தங்கமே, நான் என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்யும் பொழுது உன்னுடைய எதிர்காலம் நன்றாக இருந்தால் மட்டும்தானே நீ நினைத்தது போல சந்தோஷமும் உன்னை வந்து சேரும். அந்த சந்தோஷத்தை உனக்கு ஒப்படைக்க இந்த வராகி நான் வருகின்றேன். அம்மாவினுடைய அன்பிற்கு இணங்க என் பிள்ளை, நான் சொல்வது போல எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனத்தெளிவோடு நீ இருக்கும் பட்சத்தில் எல்லாமே உன் வசமாகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இனி ஏனும் என் பிள்ளை மன நிறைவோடு இருக்க பழகு. எது கிடைத்தாலும் அதில் உனக்கு வேண்டுமா வேண்டாமா என்ற தெளிவான முடிவு எடு. நிச்சயமாக நல்லது உனக்கு நடந்தே தீரும். என்றென்றைக்கும் என்னுடைய அன்போடும் என்னுடைய அருளையும் பெற்று நீ நல்லபடியாக சிந்திக்க வேண்டும். என்
தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.